ஜஸ்மின் டெய்லர். இந்த வீடியோவில் நான் 37 செஸ்ட், அதாவது 1/4 செஸ்ட் அளவு வச்சு தான் இந்த சாரி பிளவுஸ் நான் கட் பண்ண போறேன். நான் இதுல வந்து 3 பிளவுஸ் ஒரே நடிகா நான் சேர்த்து கட் பண்ண போறேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், 3 பிளவுஸ் இதை நான் போட்டிருந்தேன். இது வந்து செஸ்ட் 4ஆல அப்படியே டிவைட் பண்ணி வெட்டுற கட்டிங் தான். லென்த் வந்து 15 அரை, அதோட நான் ஒரு 1 இன்ச் கூட்டி 16 அரைக்கு மார்க் பண்றேன். ஷோல்டர் வந்து இவங்க 8 இன்ச்சஸ் பேக் நெக் இருக்கிறதுனால நான் ஷோல்டர் வந்து 14, அதுல பேக் நெக் 8 இன்ச்சஸ் அப்படினால 2 இன்ச்சஸ் வரும். அப்ப 14ல இருந்து 2 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணினா 12 இன்ச்சஸ் வரும். 12 இன்ச்சஸ் 2ஆல டிவைட் பண்ணா 6 வரும். அப்ப நான் உங்களுக்கு 6 இன்ச்சஸ் ஷோல்டர் மார்க் பண்றேன். இதுல இருந்து நான் இந்த ஸ்லாண்ட் வந்து அரேஞ்சி மார்க் பண்றேன். ஆம்ஹோல் லென்த் 6 இன்ச்சு, 37 6ஆல பிரிச்சு 6.1 வரும். அதனால 6 இன்ச்சு எடுக்கிறேன். இது சரிவோட சேர்த்தல 6.5 இன்ச்சு மார்க் பண்ணுங்க. திருப்பி நான் ஷோல்டர் மார்க் பண்றேன். நெக் வித் 2.5 இன்ச்சு, அதாவது கழுத்தினுடைய அகலம் 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்றேன். பேக் நெக் 8 இன்ச்சஸ், அதோட நான் ஒரு 1/2 இன்ச்சை கூட்டி 8.5 இன்ச் மார்க் பண்றேன். வித் வந்து 3 இன்ச் மார்க் பண்றேன். வேஸ்ட் 31, அதனால 4ஆல பிரிச்சா 7.75, நான் ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்றேன். 37 4ஆல பிரிச்சா 9.25, நான் 9.25க்கு ஒரு மார்க் பண்ணிட்டு 1.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். இதுல இருந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிட்டு சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு நீங்க இப்படியே இவங்களோட ஆம்ஹோல் லென்த் 16 அரை, 16 2ஆல பிரிச்சா 8.25, பாருங்க 8.25 வரணும். பாருங்க 8.25. 3 பிளவுஸுக்குமே ரவுண்ட் நெக் கட் பண்ண சொன்ன அப்படின்னா நான் அதே 3க்குமே கட் பண்றேன். அதனால எனக்கு ஈஸியா இருக்கு. செஸ்ட், அதாவது செஸ்ட்டை 4ஆல பிரிச்சு அப்படியே போடுற ஒரு மெத்தட். இது மெஷர்மென்ட் டிஃப்ரெண்ட் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இதை கட் பண்ணுங்க. இப்ப 37ன்னா 38, 39 ஆறு மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த செஸ்ட் மெஷர்மெண்ட்டை நீங்க கட் பண்ணலாம். அதுக்கு மிஞ்சி போனா சென்டர் கேப் தான் கட் பண்ணணும். அப்ப அது தேவையில்லை. ஃப்ரண்ட் அண்ட் பேக் செஸ்ட் அளவு ஒரே அளவு தான். 1/4 இன்ச்சு விட்டுட்டு தான் நீங்க இதை மார்க் பண்ணணும். இது ஏன்னு சொன்னா நாங்கள் வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் வந்து தைக்கிறதுக்காண்டி நான் இதை விடுறேன். இதை நான் இப்படியே தான் கட் பண்ண போகிறேன். இந்த கட் மார்க்கில் இருந்து ஒரு எக்ஸ்ட்ரா அரை இன்ச்சு தையலுக்கும் இங்காலையும் ஒரு அரை இன்ச்சு எடுங்க. அப்போ தான் தையலுக்கு போக சரி வரும். மேலே இருந்து ஒரு 1/4 இன்ச் விட்டு நீங்கள் மார்க் பண்ணீங்கன்னு சொன்னால் தைக்க சரி வரும். அப்படியே தான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். ரவுண்ட் நெக் வந்து 6, அதோட நான் ஒரு அரேஞ்சியை கூட்டி 6 அரைக்கு எடுக்கிறேன். வித் 3 இன்ச். லென்த் வந்து 15 அரை, அதோட 3 இன்ச்சை கட் பண்ணி 3 இன்ச்சை கூட்டி 18 அரைக்கு மார்க் பண்ணுங்க. இதை விட்டுட்டு நீங்க மார்க் பண்ணுங்க. 9.25 எங்கட செஸ்ட், அதோட இன்னும் ஒரு அரேஞ்சியை கூட்டினா 9.25 எக்ஸ்ட்ரா நீங்க ஒரு 1.5 இன்ச் வச்சிருக்கா. சென்டர் டாட் 10 இன்ச்சஸ், ரா கட்டிங் 13.25, பஸ்ட் எங்கட 38, 38 3ஆல பிரிச்சு 1 கூட்டினா 13.25 கிடைக்கும். நீங்க 14 கூட எடுக்கலாம். ஒரு 1 இன்ச் கீழே மார்க் பண்ணுவோம். இங்கே இருந்து 2.25, இங்கால 1.5 இன்ச்சு.
3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு லைன் ஒன்று வரையும். இப்படி இங்கே இருந்து 2 இன்ச், இங்கே இருந்து 1.5 இன்ச்சு, இதே அளவு தூரத்தை இங்கேயே மார்க் பண்ணும். இது சரியான ஈஸியான ஒரு மெத்தட். என்னென்ன டிச் பண்ணினவங்க எல்லாரும் தங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அவ்வளவு பெர்ஃபெக்டாக சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்குது இந்த மெத்தட். இந்த வீடியோ பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். இதை வந்து நீங்கள் இப்படியும் கட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் ரவுண்ட் ஷேப் வேணுமெண்டா அப்படி ரவுண்டாகவும் நீங்கள் கட் பண்ணலாம். நான் இப்போ ரவுண்டாக தான் கட் பண்ண போகிறேன். நீடில் மார்க் கண்டிப்பாக போடணும். அடுத்த பக்கத்தில் உங்களுக்கு தெரியறதுக்காண்டி நான் இப்போ 3 ப்ளவுஸ் கட் பண்ண போகிறபடியாக இதை வச்சு தான் மார்க் பண்ணணும். பாருங்கள், பட்டியலில் நாங்கள் ஈஸியாக ஒரே நொடியாக வரைகிறதால ஈஸியாக கட் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஃப்ரண்ட் சைடுக்கு வரன்றதுக்காக காட்டுறதுக்காண்டி இந்த கட் மார்க் நான் போட்டிருக்கிறேன். நாங்கள் இனி கை வரைவோம். ஸ்ட்ரைட் லைன் ஒன்று வரைஞ்சிட்டு ஸ்லீவ் லென்த் 5.5. அப்போ 5.5யோட உண்டை போட்டிங்கன்னா 6.5 கிடைக்கும். இது வந்து 37 என்னபடியாக நான் இதில் 3க்கும் 7க்கும் இடையில ஒரு புள்ளி வச்சிங்கன்னா 3.7 கிடைக்கும். அதை நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா சரி. உங்களோட செஸ்ட் எவ்வளவு இருக்கோ அதை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு புள்ளியை வச்சு போட்டு நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா இந்த அளவு சரியாக இருக்கு. டென் இன்ச்சஸ் இருக்கு. 10 இன்ச்சஸில் அரைவாசி 5 இன்ச்சஸ், 5 இன்ச்சஸில் அரைவாசி மார்க் பண்ணுங்க. பிறகு இங்காலையும் அதே அளவை மார்க் பண்ணி மேலே இருந்து ஒரு 1/2 இன்ச்சும் அதே மாதிரி கீழ் நோக்கி ஒரு 1/2 இன்ச்சு வரைஞ்சிட்டு இப்படியே இந்த சென்டருக்குள்ளால ஷேப் பண்ணிங்கன்னு சொன்னால் ஸ்லீவ் வந்து ஸ்லீவ் ரவுண்ட் வந்து 13, அதனால இது 6.5 எக்ஸ்ட்ரா நான் ஒரு 1.5 இன்ச்சு வைப்பேன். ஓகே, நாங்கள் இப்போ எல்லாம் கட் பண்ணிட்டோம். பாருங்கள், நான் இப்போ தனித்தனியாக பிரித்து போட போகிறேன். மூணு ப்ளவுஸையும் ஒரே நேரத்தில் கட் பண்ணுறது எவ்வளவு சுபம்னு பார்த்தீங்க. சரியான மெஷர்மெண்ட் இருந்தால் ஓகே. பாருங்கள், நான் இப்போ 3 ப்ளவுஸையும் தனித்தனியாக நான் கட் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நான் இதை முதல் ஸ்லீவ் வந்து நான் இதில் கட் பண்ணி எடுக்க போகிறேன். இது ஸ்லீவ். நான் இந்த சைடில் உங்களுக்கு பேக் சைடை கட் பண்ண போகிறேன்.
நீங்கள் குண்டு பின் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால். நீங்கள் கரெக்டாக வெட்டுறீங்களா இருந்தால் துணி என்ன விடாமல் சரியாக பார்த்து கட் பண்ணுங்க. பேக் சைட் நான் கட் பண்ணிவிட்டேன். இப்படியே இதை வச்சு நாங்கள் ஃப்ரண்ட் சைட் கட் பண்ணுவோம். இதில் வச்சு நீங்கள் இதில் செக் பண்ணி பார்க்கணும் இது பின்னாலே சரியாக இருக்கான்னு. நீங்கள் பார்த்துட்டு அப்படி கட் பண்ணிடுவீங்களா இருந்தால் உங்களுக்கு துணியை நீங்கள் அளவாக வெட்டக்கூடிய மாதிரி இருக்கும். இதிலேயே வச்சு நீங்கள் ப்ரா கட்டிங்கே கட் பண்ணிடுங்க. ஒரு ஓப்பன் பீஸ் நீங்கள் கட் பண்ணி வைங்க. இது வந்து குக்குப்பட்டி தைக்கிறதுக்காண்டி. இப்போ நாங்கள் கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Like, share and subscribe Jasmine Taylor.